சொல்லிட்டு வந்தானே உட்காந்துருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது முதல்ல. வீட்டில் தந்துட்டு படுத்துட்டேன். நீங்கள் ஃபோன் அடிக்க லாஸ்ட்டு அஸ்ஸலாமு இது வந்து டீ கடை கமாலாக்கா வச்சுருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஏரியாவில் வாப்பா. அது ஸ்பெஷல் டீ. அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் காலையில் மசாலா டீ அங்கே தான் கிடைக்கும். அதை தாண்டி தான் போவாங்க. அதே மாதிரி மக்கள் மருத்துவத்துக்காண்டியா நம்ம கலியில் கமாலாக்கா இளையவர் இந்த இடத்துல வண்டிப்பட்ட பள்ளியாசக்கிட்ட கஞ்சி கடை வச்சுக்கிறாரு. இதில் முக்கியமாக கருப்பு கவுனி கஞ்சியை வச்சுக்கிறார். நவதானியங்கள் கலந்த கஞ்சி வச்சுக்கிறார். கருப்பு கவுனி கஞ்சி ஸ்பெஷலு நல்ல சத்து உள்ளது. அதில் சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் உள்ளவங்க காலையில் குடிக்கணும். அதே நேரத்தில் இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளோ கட்டாயம் குடிக்கணும் அவசியம். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து இந்த பிராய்லர் கோழி இதெல்லாம் திங்கிறதுனால ஆன்ம குறைவு ஏற்படுது. அதாவது பொதுவாகவே மனித குல எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனத்தொகை குறைக்கிறதுக்காண்டி எல்லாமே பாய்சன் ஆகிட்டாங்க. அதுக்கு மாற்று மருந்து வந்து இந்த கருப்பு கவுனி கஞ்சி, நவதானியங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டுக்கணும். நம்ம வீட்டில் வச்சு செய்ய முடியாது. ஒரு நல்ல நோக்கத்தோட மக்கள் நலனுக்காக ஒரு ஆரம்பிச்சுக்கிறாரு. இவரை போன்றவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நல்ல நோக்கத்தோடு அவர் செய்கிறாரு. எல்லாரும் எத்தனை வருஷமாக கடன் எடுத்தீங்க? 3 வருஷமா இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? காலையில் 4:30 மணி. 4:30 மணிக்கு டான் வந்துடுறீங்க. இன்னும் 2 கருப்பு கஞ்சி உனக்கு 20 எல்லா நாளும் கருப்பு கஞ்சி நவதானியம் மட்டுமா இல்ல மாறுமா? வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்காது நவதானியம், பாக்கி கருப்பு கஞ்சி எல்லா நாளும். இது நவதானியம் அந்த கருப்பு கஞ்சிலாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? அது கருப்பு கஞ்சி சுகர் பேஷண்ட் சாப்பிடுவாங்க. இது பொதுவாக நவதானியங்கள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் சாப்பிடலாம். அதாமத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, இந்த அதாமண்ண வழியாக பயணிக்கக்கூடிய அத்தனை மக்களும் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களே எல்லாரும் ஒத்துழைப்பு வேணுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.